விஷ்ணுவின் 4 கைகள் சாதாரணமா அல்ல, அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. இந்த ஆழமான அர்த்தம் கொண்ட கதை விஷ்ணு பற்றியது. விஷ்ணுவின் ஒவ்வொரு கையும் ஒரு ஆயுதத்தை மட்டும் பிடிக்கவில்லை, ஒரு பிரபஞ்ச சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. முதல் சக்கரம், சுதர்சன சக்கரா, இது நேரத்தை குறிக்கிறது, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் கால சக்தி. இரண்டாவது சங்கு, பஞ்சஜன்யா, இது ஒளி, பிரபஞ்சம் தொடங்கிய முதல் அதிர்வு. மூன்றாவது கேதை, கௌமோதகி, இது சக்தி, தர்மத்தை காப்பாற்றும் வலிமை. நான்காவது தாமரை, லோட்டஸ், இது தூய்மை, குழப்பத்தில் கூட அமைதியை தரும். இந்த 4 சேர்ந்து ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. காலம், ஒலி, சக்தி, தூய்மை, இவை அனைத்தும் சமநிலையில் இருந்தால்தான் பிரபஞ்சம் இயங்கும். அதனால்தான் விஷ்ணுவின் கைகள் 4 இல்லை, அது 4 பிரபஞ்ச சக்திகள்.